Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. Guys, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா அதை ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு பண்ணணும். பதட்டம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் ஹாஃப் கான்ஃபிடென்ஸோடு பண்ணோம்னா அது விளங்காது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போங்க மோச்சில் அங்கே கயிற்றுல கெட்டின நாய் கூட நீங்கள் தயங்கி தயங்கி வந்தால் தான் குலைக்கும். தைரியமாக போனால் எதுவுமே பண்ணாது. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களாலேயும் இந்த விஷயத்த பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் இருக்கணும். உங்களால் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற தலக்கணம் இருக்கக்கூடாது. USA மேத் டீம் ஒலிம்பியாட் பீட்ஸ் சைனா ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் 30 years. யூஸ்டு த ஸ்டோன்ஸ் டு டிஸ்ட்ராய் த ஸ்டோன். சைனா மக்களை வச்சே சைனாவை தோக்கடிச்சிருக்காங்க கைஸ் USA. அவன் நாட்டு மக்கள் மேலே அவனுக்கே நம்பிக்கை இல்லை கைஸ். இதை பார்க்கச்சில எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அம்மா அப்பா தான் பெற்ற பையனை விட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டு பையன்கிட்ட இந்த எக்ஸாம்லாம் எழுதுப்பா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் பையனை கண்டுக்கிடாத மாதிரி இருக்குது. இவங்க சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி US சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களா இல்லைன்னா காசு கொடுத்து சைனாக்காரங்களை அமெரிக்காவை விளையாட வச்சாங்களான்னு தெரியவில்லை கைஸ். க்ரீப் ஹூ சென்ட் டிக் பிக்சர் டு அ டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கெட்ஸ் சென்ட் ஒன் ரைட் பேக். சபாஸ், சரியான போட்டி. என்னுடைய இன்டலெக்சுவல் ஃப்ரெண்டு மட்டும் இந்த மாதிரி ஃபோட்டோவை ரிசீவ் பண்ணாம்னா, கூகுளில் இருந்து தானே இதை டவுன்லோட் பண்ணேன், எனக்கு தெரியும், என்ன போய் ஏமாற்ற முடியுமா அப்படியெல்லாம் சொல்வார். இன்னும் ஒரு அடி மேல் போய் கூகுள் லென்ஸில் கூட தேட வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஃபோட்டோவை மாற்றி மாற்றி சென்ட் பண்ண விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை சென்ட் பண்ண அந்த ஆண் பெண்கள் மீது கொண்ட காஜினால் அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தால் ஃபோட்டோ ரிசீவ் ஆன அடுத்த செகண்டே அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருப்பாப்ல. பிகாஸ் ஹீ நீட்ஸ் சம்திங் எல்ஸ்.